அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்க. நீங்கள் கோயில் கட்டுங்க, திமுக வந்து எந்த மதத்திற்கோ எந்த வழிபாட்டு முறைக்கோ எதுக்கும் எதிரானவன் கிடையாது. எங்களுக்கு ஒன்றே குலம், ஒருவனே தேவன். நீங்கள் கோயில் நல்லா கட்டுங்க. சேகர் பாபா நான் அனுப்பிச்சு வைக்கிறோம். கோயில் கட்டினீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிட்டு போவாங்க. தேர்தல் வந்துச்சுன்னா உதயசூரியன் சின்னத்துக்கெல்லாம் வாக்களிப்பாங்க. அதை நீங்கள் புரிந்துக்க வேணும். ஆனால் இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு எந்த சாமியாரும் வரலைங்க. எல்லா சங்கராச்சாரியம் என்ன சொல்லிட்டாங்க, மோடி வராரு நாங்கள் வர முடியாது அப்படின்ட்டாங்க. இதைத்தாங்க நான் சொன்னேன் 4 மாதத்துக்கு முன்னாடி. அனைவரும் சமம்னு சொன்னது நான் பார்த்தீங்கன்னா ஒன்றிய பிரதமருக்கு சேர்த்து பேசியிருக்கிறேன். இப்போ வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கலாம். மன்னிப்பு கேட்கணும், நாங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. கலைஞர் பேரை சொன்னது தான் சொல்லிட்டேன். நீதிமன்றத்தை மதிக்கிற நீதி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். என் மேலே தப்பு கிடையாது. நான் சொன்னது ஒன்று தான், பிறப்பால் அனைவரும் சமம். இங்கே ஜாதி மதம் எதுலேயும் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்த யார் எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஒன்று அப்படின்னு தான் நான் பேசினேன். அதே மாதிரி இங்கே ஒரு கோஷ்டி இருக்கு, அடிமைகள் கோஷ்டி. இப்போ அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைனா, ஒரு நாள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, திரு ஓபிஎஸ் தான் விரைவில் கைதாவார் அப்படின்னு. அன்னைக்கு சாயங்காலமே அண்ணன் ஓபிஎஸ் சொல்கிறாரு, திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல கைதாவார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே ஒன்றா தான் கைதாக போகிறாங்க. ஒரே ஒரு கோரிக்கை தான், கைதாகி ஜெயிலுக்கு போகும்போது தவழ்ந்து போகாதீங்க, கால் வலி வரும். அதிமுகக்கார நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப பாவம். அவங்களுடைய தலைவர் மறைந்த தலைவர் கலைஞருடைய நெருங்கிய நண்பர், முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவுடைய ஃபவுண்டரே அவர் தான், நிறுவனர், மறைந்த முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு சென்ற மாதம் டிசம்பர் 25 அவருக்கு பிறந்த நாள் தானே, நினைவு நாள். நமக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரியல. இதுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, நினைவு நாள் கூட்டம். அவங்க மாவட்ட கழக நிர்வாகிகள் போஸ்டர் அடிக்கிறாங்க. போஸ்டரில் எம்ஜிஆர் ஃபோட்டோக்கு பதிலாக நடிகர் அரவிந்த் சாமி ஃபோட்டோ வச்சுட்டான். உண்மையாக நடந்ததுங்க. இது யாராவது சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆரா நடிகர் அரவிந்த் சாமியான்னு தெரியாத அளவுக்கு அதிமுகவுடைய நிலைமை இப்போ இருக்கு. இதை போய் நம்ம இதுக்கு மேலே என்னத்தை சொல்றது? இவங்களெல்லாம் எடுத்து நம்ம அரசியல் செய்ய வேண்டியதாக இருக்கு. முதல்ல உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கணும். சென்ற மாதம் ஜனவரி 21 சேலத்தில் இளைஞரணியினுடைய 2வது மாநில மாநாடு வெகு சிறப்பாக எழுச்சியோடு நடத்தி காட்டியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 7 லட்சம் இளைஞர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு 2 லட்சம் பேர் மாநாட்டு திடலுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இருந்துச்சு. எனவே இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவுமே அன்றைக்கி நம்முடைய மாநாட்டை தான் கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறோம், மாநாட்டோட பேரே மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு, என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறோம், தலைவருடைய பேச்சு என்ன பேச போகிறாரு, ஒவ்வொரு பேச்சாளர்களும் என்ன பேசுகிறாங்க, என்னென்ன நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க, மாநாட்டை சிறப்பாக நடத்த போகிறாங்களா அப்படின்னு எல்லாருமே கூர்ந்து கவனித்தாங்க. ஆனால் ஒரு எழுச்சி மாநாடை, ஒரு வெற்றி மாநாடு நடத்தி காட்டியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த கிழக்கு மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்ட அனைத்து இளைஞரணி தம்பிமார்களுக்கும், அதை ஒருங்கிணைத்த மாவட்ட அமைப்பாளர், துணை அமைப்பாளர், மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், அனைத்து நிர்வாகிகளையும், இளைஞரணி தம்பிமார்களெல்லாம் பத்திரமா அழைச்சிட்டு வந்து ஒருங்கிணைத்தவங்க அத்தனை பேருக்கும் இளைஞரணி செயலாளராக முதற்க என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே எனக்கு முன்பு பேசிய
அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்கள் பேசும்பொழுது கொஞ்சம் சூசகமாக பேசினார். கேட்பாளர் ரொம்ப தனக்கே உரிய பாணியில் வந்து வாய்ப்பு கிடைச்சா போட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா இந்த சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி விட்டுருவீங்களா? நீங்கள் விட மாட்டீங்க. அவரே வேற தொகுதிக்கு போகணும்னு நினைச்சா கூட நீங்கள் விட மாட்டீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் தலைவர்கிட்ட நான் சொல்கிறேன், தலைவர் தான் அறிவிப்பார். ஆனால் யார் வேட்பாளராக தலைவர் அறிவித்தாலும் நாம் அத்தனை பேரும் மனசில் ஒன்று தான் வச்சுக்கணும். அதை நோக்கி தான் நாம் பயணம் பண்ணணும். அதை நோக்கி தான் நம்முடைய தேர்தல் வியூகம் இருக்க வேண்டும். மத்திய சென்னையில் போட்டி போட போகிறது முத்தமிழின் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். தமிழ்நாட்டுடைய 40 தொகுதியில், தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40 தொகுதியிலும் போட்டி போட போகிறது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நாம் களப்பணி ஆற்ற வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு தலைவர் நல்ல ஒரு வசதியான வேட்பாளரை, நல்ல வேட்பாளரை, சிரித்த முகம் கொண்ட ஒரு வேட்பாளரை, வெற்றி வேட்பாளரை உங்களிடத்தில் ஒப்படைப்பார். நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற செய்திருவீங்க, எனக்கு தெரியும். வாக்கு வித்தியாசம் நான் கேட்குறதுலாம் ஒன்று தான். வாக்கு வித்தியாசம் சென்ற முறை 3,06,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வச்சுருக்கீங்க. தொடர்ந்து களப்பணி மக்கள் பணி ஆட்டியிருக்கிறோம். கோவிட் காலத்தில் மக்களாக நின்று இருக்கோம். ஒவ்வொரு மழை வெள்ள காலத்திலையும் மக்களாக நின்று மக்களை தைரியமாக சந்திச்சிருக்கிறோம். மக்கள் பணி ஆட்டிருக்கிறோம். அந்த தைரியத்தோடு தான் மீண்டும் இப்போ தேர்தல் களத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். அதே போல் இங்கே வரவேற்கும் பொழுதும் அது கிழக்கு மாவட்டத்திற்கு எப்போ வந்தாலும் இந்த வரவேற்பு, இந்த எழுச்சி 10 நாளுக்கு முன்னாடி தான் வந்தேன். 10 நாளுக்கு முன்னாடி தான் வந்தேன். அதே எழுச்சி வரும்பொழுது இது சில பேர் இந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறீங்கல்ல, அதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த சின்னவர்னு கூப்பிடுறது, ஆமாம் உண்மையாகவே சின்னவன் தான். வயசுலேயும் அனுபவத்திலையும் உங்களெல்லாம் விட நான் ரொம்ப சின்னவன் தான். அதுக்காக சின்னவர், அப்புறம் வந்து இளைய கலைஞர், வாழும் பெரியார், இதெல்லாம் வந்து தயவு செய்து தவிர்த்துடுங்க. நான் எப்போவுமே இப்போ சட்டமன்ற உறுப்பினர், இளைஞரணி செயலாளர், அமைச்சர், இதெல்லாம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிடும். ஆனால் எது தெரியுமா நிரந்தரம்? நான் எப்போவுமே உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்பேன், உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் நிரந்தரம். என்ன இப்போ அமைச்சராக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுப்பான செல்ல பிள்ளையாக இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். அதுதான் நிரந்தரம். தயவுசெய்து இனிமேல் இந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிட்றது அதெல்லாம் தவிர்த்துடுங்க. எனக்கு இன்னொரு பெரிய பெருமை, அந்த செயற்பாடு பண்ணனுக்கு நான் நன்றி சொல்லணும். இன்றைக்கி இந்த பெரியார் திடலில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா, அது எனக்கு கூடுதல் பெருமை. அதே போல் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் சொன்னது போல் தொடர்ந்து பாகமுகவர்கள் மாநாடு தலைவர் அவர்கள் ஒவ்வொரு ஜோனாக போய் கலந்துக்கிட்டாங்க. ஒரு 5 மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் சந்திக்க போகிற களத்தில் காணப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு மாவட்டத்தில் பாகமுகவர் மாநாடு நடக்குதுன்னா, ஆலோசனை கூட்டம் நடக்குதுன்னா, அது முதல் நிகழ்ச்சி இன்றைக்கி சென்னை கிழக்கு மாவட்டம் தான். அந்த பெருமை சென்னை கிழக்கு மாவட்டம். சேகர்பாபு ஆரம்பித்து வச்சாருன்னா அது எப்போவுமே வெற்றியில் தான் முடியும். இன்னைக்கு அவர் ஆரம்பித்து வச்சிருக்கிறார். உதயசூரியன் கிழக்கில் தான் உதிக்கும். கிழக்கு மாவட்டத்தில் இன்னைக்கு பாகமுகவர் கூட்டத்தை ஆரம்பித்து வச்சிருக்கிறோம். கை தட்டினா மட்டும் பத்தாது, கை கோர்த்து வேலை செய்யணும். மொத்தம் 3 குழுக்கள் தேர்தல் பணியை நம்ம தலைவர் கிட்டத்தட்ட 1 மாதம் முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. 3 குழுக்கள் அமைச்சாங்க. அதில் ஒரு குழுவில் நானும் இருக்கேன். ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு தொகுதியாக வர சொல்லி, தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வர சொல்லி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாளும் 4 தொகுதிகள் அவங்ககிட்ட இருக்க தொகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள்,
தொகுதி பிரச்சனைகள், வெற்றி வாய்ப்பு, இப்படி தொடர்ந்து கலந்துரையாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்றோடு 36 தொகுதி முடிச்சிட்டோம். நாளையோடு 40 தொகுதி முடிக்க போகிறோம். இதுவரை 36 தொகுதி இன்னைக்கு சாயங்காலம் தான் முடிச்சிருக்கிறோம். முடிச்சுட்டு தான் அங்கேருந்து நான் நேராக வரேன். சாயங்காலம் பெரம்பலூரும் திருச்சி தொகுதிக்கு பாராளுமன்ற தொகுதிக்கான ஆலோசனை கூட்டம் நடந்தது. 36 தொகுதி முடிச்சிருக்கிறோம். எனக்கு தெரிந்த வரையில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் சொன்னதை பார்த்தா நிச்சயம் 40க்கு 40 ஜெயிக்க போகிறது உறுதி. அதே போல் இன்னொரு 2 குழு, தொகுதி பங்கீட்டு குழு, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சந்தித்து யார் யாருக்கு எந்த தொகுதி, எத்தனை நம்பர் அப்படின்ற தொகுதி பங்கீட்டு குழு, அது அவங்களும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் தேர்தல் அறிக்கை குழு தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு ஒவ்வொரு தொகுதியாக போய் வணிகர்கள், விவசாயிகள், இப்படி அனைத்து தரப்பினரையும் சந்தித்து அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்டு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் எதெல்லாம் இடம்பெற செய்யலாம் அப்படின்னு அது ஒரு குழு. இப்படி 3 குழுக்கள் தனித்தனியாக இறங்கி நாங்கள்லாம் எங்களுடைய வேலை செஞ்சிட்ருக்கோன்னா நாங்கள் வச்சுருக்கிற ஒரே நம்பிக்கை பாகமுகவர்களாகிய நீங்கள் தான். நாங்கள் எவ்வளவு தான் பயணம் பண்ணாலும் என்ன தான் பணிகள் செஞ்சாலும் அதை வெற்றியாக மாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கு நம்முடைய சேகர்பாபு அண்ணன் அனைத்து பாக முகவர்கள் 3 தொகுதி 708 பேருக்கு பேடு, குறிப்பேடு, பேனா, முக்கியமாக வாக்காளர் பட்டியல், அதை விட முக்கியமாக ஊக்கத்தொகை கொடுத்துருக்கிறார், துவக்கி வச்சிருக்கிறார். இப்போ அனைத்து மாவட்ட செயலாளரும் இதை பண்ணி ஆவணிப்பார். அதனால தான் நான் குறிப்பிட்டு பேசுகிறேன். பாக முகவர்களாகிய நீங்கள், நானோ தலைவரோ மாவட்ட கழக செயல்பாடுறோ வேட்பாளரோ ஓரளவுக்கு தான் பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் பாக முகவர்களாகிய நீங்கள் தான் ஒவ்வொரு வாக்காளருடைய வீட்டுக்குள்ளேயே போய் அவங்களோட பேசி அவங்கள ஏன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கணும், ஏன் ஒன்றிய பாஜகவை விரட்டி அடிக்கணுன்ற அந்த பிரச்சாரத்தை நீங்கள் தான் செய்யணும். உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். பிரச்சாரம் மட்டும் கிடையாது, தேர்தல் நாளன்னைக்கு யார் யார் விடுபட்டு போயிருக்காங்க, யார் யார் இன்னும் ஓட்டு போடலை, ஏன் ஓட்டு போடலை, எந்த வீட்டிலேருந்து யார் வரேன்னு அவங்க வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வந்து அவங்க நம்முடைய தேர்தல் போலிங் பூத்துக்கு கொண்டு வந்து உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு வாங்குற வரைக்கும் உங்களுடைய பணி. அது மட்டும் இல்லை, அங்கே அதோட முடியாது, அதன் பிறகு கவுண்டிங்கில் ஜெயிக்கிற வரைக்கும் உங்களுடைய பணி இருக்கு. இந்த 2.5 வருஷம் திமுக ஆட்சியுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. கடும் நிதி நெருக்கடியில் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் ஆச்சு. கடுமையான நிதி நெருக்கடி. எப்படி சொன்ன வாக்குறுதிகளாக காப்பாற்ற போகிறோன்னு ஒட்டுமொத்த மக்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தலைவர் முதல் கையெழுத்து போட்டார். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம், விடியல் பயணம். இந்த திட்டத்தினால பயன்பெற மகளிர் மாதம் 9,000 ரூபா சேமிக்கிறாங்க. வருஷத்துக்கு இதுவே கிட்டத்தட்ட 12,000 ரூபா. அதே போல் பல்வேறு திட்டங்கள், புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளியில் படித்து மேற்படிப்புக்கு காலேஜுக்கு போனால் மாதம் 1000 ரூபா மகளிருக்கு. பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த திட்டம். நான் முதல்வன்ற திட்டம். 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையில் ஸ்கூலுக்கு வந்தால் வெறும் வயதில் படிக்கக்கூடாதுன்னு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முன்னாடிலாம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள், சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் போயிடுவாங்க. குழந்தை வெறும் வயிற்றோடு போவோம் ஸ்கூலுக்கு. வருத்தத்தோடு இருப்பாங்க பெற்றோர்கள். வேலைக்கு போனாலும் பையன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சமே சாப்பிட்டானான்னு. ஆனால் இன்றைக்கி பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புகிறாங்க. என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார், திராவிட மாடல் அரசு இருக்குன்னு லட்சக்கணக்கான மாணவர்கள் பலன் பெற்றுக்கிட்டு வராங்க. அந்த திட்டத்தில் நானும் ஒரு பயனாளி. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு போய் அந்த மாணவர்களோடு தான் என்னுடைய காலை உணவை நான் எந்நேரமும் சாப்பிடுவேன்.
அதை விட முக்கியம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தை தலைவர் இந்த திட்டத்தை துவங்கணும்னு சொல்லும் பொழுது அரசு அதிகாரிகள்லாம் வந்து முடியாது, நிதி நெருக்கடி, 1 கோடி பேருக்கு கீழே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தலைவர் ஒத்துக்கவே இல்லை, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னார். தகுதியுள்ள மகளிருக்கு கொடுத்து ஆகணும்னு சொன்னார். இந்த திட்டத்திற்கு அப்ளிகேஷன் விண்ணப்பிச்சவங்க எவ்வளோ தெரியுமா? 1,60,00,000 பேர் விண்ணப்பிச்சாங்க. இப்போ இன்னைக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாதம் 1,16,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நான் ஒத்துக்கிறேன், சின்ன சின்ன குறைகள் இருக்கும், உங்களுடைய பகுதிகளிலேயே இருக்கும், எங்களுக்கு வரல அப்படின்ற குறைகள் இருக்கும். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது, அதை தயார் பண்ணி அவங்க பேர், ஃபோன் நம்பர், ரேஷன் கார்டு, அட்ரஸ், அந்த லிஸ்ட்டை தயார் பண்ணி நம்முடைய கழக மகளிருக்கு யாரையெல்லாம் விடுபட்டு போயிருக்குன்னு லிஸ்ட்டை தயார் பண்ணி உங்களை மாவட்ட செயலரை கொடுத்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் தலைவர்கிட்ட கொடுத்து அதை சரி செய்வதற்கான முழு பணிகளில் நான் இறங்குறோம். கண்டிப்பாக தகுதியுள்ள எந்த மகளிரும் அதிலேருந்து விடுபட மாட்டாங்க. 90% பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. என்ன பிரச்சனைனா 90% பேர் வந்து நம்மளை பாராட்ட மாட்டாங்க. அந்த 10% கிடைக்கல பார்த்தீங்களா, அவன் தான் நம்ம, அது இயற்கை தான், அதை நம்ம விரைவில் திருத்துவோம். இன்னைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் சென்னையில் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். டிசம்பர் மாதம் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களையும் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் இழப்பீடு தலைவர் உடனே கொடுத்தாரு, 6,000 ரூபா கொடுத்தாரு. அதே போல் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டத்திலையும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் கொடுத்தாங்க. இழப்பீடு தொகையாக 35,000 கோடி நம்முடைய அரசு வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட கேட்டிருக்கு. இது வரைக்கும் மத்திய அரசு, ஒன்றிய அரசு கொடுத்தது 1 பைசா கூட இது வரைக்கும் கொடுக்கல. இதைத்தான் நாம் எதிர்த்து நிற்கிறோம், இதைத்தான் நம்ம கேள்வி கேட்குறோம். இந்த ஒன்றிய பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்து நம்முடைய தலைவர் யாரை முடிவு செய்கிறாரோ, திமுக யாரை முடிவு செய்யுதோ, நம்ம யாரை முடிவு செய்கிறோமோ அதுதான் அடுத்த ஒன்றிய பிரதமர் என்று அந்த நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும். நம்மளை பயமுறுத்த பார்க்குறாங்க, நம்மளும் அதிமுக அடிமைகள் மாதிரி ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறாங்க. கடந்த 8 வருஷமாக இந்த அதிமுக ஆட்சியை எப்படி பயமுறுத்தி வச்சுருந்தாங்க? சிபிஐ, ஐடி, இடி ரைடு, இப்போ நமக்கும் அந்த பயமுறுத்துற வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு திமுக ஒன்றும் அடிமைகள் கூட்டம் கிடையாது. நான் எதிர்த்து நிற்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல். இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் அந்த தேர்தல் நடக்கிற சம்பவத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் சும்மா ஞாபகப்படுத்துகிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, மிகப்பெரிய வெற்றி பெற்றோம். பாண்டிச்சேரி, தமிழ்நாடு 40 தொகுதிக்கு 39 தொகுதி ஜெயித்தோம். அப்போ வந்து நம்ம எதிர்க்கட்சி. அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, அப்போவும் நம்ம எதிர்க்கட்சி. அதன் பிறகு இப்போ நடக்கிற 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆளுங்கட்சி ஆகிட்டோம். ஆளுங்கட்சியாக நம்ம சந்திக்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலை விட 1 ஓட்டு கம்மியாக வாங்கினா கூட நமக்கு எதிரணியினர் என்ன சொல்லுவாங்க? பார்த்தீங்களா, போன முறை இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்க, இந்த முறை 1 ஓட்டு கம்மியாயிடுச்சு, இவ்வளோ ஓட்டு கம்மியாயிடுச்சுன்னு அதை ஒரு பிரச்சாரமாக சொல்லுவாங்க. திமுக கிட்ட மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கு குறையுதுன்னு சொல்லுவாங்களா, மாட்டாங்களா? இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது அதுக்கப்புறம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலிக்கும். எனவே தான் சொல்கிறேன், நம்முடைய ஒரே எண்ணம் தேர்தல் வெற்றி, நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி. 40க்கு 40 ஜெயிச்சு தலைவர்கிட்ட கொடுத்தா இன்னும் தெம்பா ஒன்றிய அரசுகிட்ட நம்ம கேட்க வேண்டியது கேட்கலாம். நாம் நினைக்கிற ஒன்றிய அரசு அமைஞ்சதுன்னா, நாம் நினைக்கிற ஒன்றிய பிரதமரை உட்கார வச்சிட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை கேட்டு வாங்கலாம். அந்த நிலைமையை பாகமுகராக நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு பக்கம் பாஜக நம்மளை சொல்கிறாங்க, கடைசியில் பார்த்தா 9 வருஷத்துடைய ஊழல். நான் சொல்ல சிஏஜி அறிக்கை, சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா.
ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்கிறது, ஆடிட் பண்ணுறது. கடந்த 9 வருஷ பாஜக அரசுடைய ஆட்சியை வரவு செலவு கணக்கை ஆடிட் செஞ்சு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையின்படி, சிஏஜியுடைய அறிக்கையின்படி 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒன்றிய அரசு செஞ்ச செலவுக்கு கணக்கு இல்லை. 7.5 லட்சம் கோடி ரூபாய் எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியல. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கு ஒன்றிய பாஜக அரசு. கணக்கு காட்டியிருக்காங்க. எவ்வளோ? 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 250 கோடி ரூபாய் செலவு கணக்கு காட்டியிருக்காங்க. இறந்து போன 88,000 பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம். பல வருஷங்களுக்கு முன்னாடி ரமணான்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அதில் இறந்து போயிடுவார். இறந்து போனவரை ஹாஸ்பிட்டல் ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு, இவர் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு சொல்லு, வெளில போய் சொல்லு, மாத்திரை மருந்து வாங்கிட்டு வர சொல்லு, ஆப்ரேஷனுக்கு காசு கட்ட சொல்லு, அப்புறமா இறந்து போயிட்டான்னு போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடைச்சி வைப்பாங்க. நாம் திரையில் பார்த்ததை இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு நிஜத்தில் நடத்தி காட்டியிருக்கு. 88,000 இறந்து போனவங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே இறந்து போயிட்டான், இத்தனைக்கு ஒரே நம்பரில் 88,000 பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம். இதையெல்லாம் நம்முடைய தலைவர் ஒன்றுன்னா கேட்குறாரு. இதற்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கு துப்பு இல்லை. நிதி கேட்டோம், அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன கேட்டேன்? நாங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்டேன்னு கேட்கணும். இதில் ஏதாவது தவறு இருக்கா? அடுத்த நாள் அந்த அம்மா டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு எனக்கு பெரிய பாடம், உதயநிதி மரியாதையை கற்றுக்கணும், மரியாதை பேச கற்றுக்கணும்னு அடுத்த நாளே நான் மரியாதை கொடுத்துட்டேன். மரியாதைக்குரிய அம்மா அவர்களே, மாண்புமிகு உங்களோட அப்பா வீட்டுடைய மதிப்புமிகு உங்களோட அப்பா வீட்டை காசை நாங்கள் கேட்டேன். எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய வரி பணத்தை தான் கேட்குறேன். நீங்கள் கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நாங்கள் கேட்ட காசை எப்போ கொடுப்பீங்க? இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு ஒன்றிய அரசு. இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்தாங்க. பாராளுமன்ற கட்டிடத்தை திறக்கிறதுக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர். அவங்க பேர் திரௌபதி முர்மு. அவங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க, மலைவாழ் அந்த பகுதியை சேர்ந்தவங்க, கணவனை இழந்தவங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரை பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூப்பிடல. யார் யாரெல்லாம் கூப்பிட்டாங்க? இருக்கிற எல்லா சாமியாரையும் கூட்டிகிட்டு போனாங்க, செங்கோல் வைக்கிறோம் அப்படின்னு. இது வரைக்கும் குடியரசுத் தலைவரை பாராளுமன்ற கட்டடத்துக்கு திறப்பு விழாவுக்கு அழைக்கவே இல்லை. இன்னொரு நிகழ்ச்சி கடந்த 10 நாட்கள் முன்பு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினாங்க. நீங்கள் கோயில் கட்டுங்க, திமுக எந்த மதத்திற்கோ எந்த வழிபாட்டு முறைக்கோ எதுக்கும் எதிரானவன் கிடையாது. எங்களுக்கு ஒன்றே குலம், ஒருவனே தேவன். நீங்கள் கோயில் நல்லா கட்டுங்க. சேகர் பாபா நான் அனுப்பிச்சு வைக்கிறோம். கோயில் கட்டினீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நல்லா சாமி கும்பிட்டு போவாங்க. தேர்தல் வந்துச்சுன்னா உதயசூரியன் சின்னத்துக்கெல்லாம் வாக்களிப்பாங்க. அதை நீங்கள் புரிந்துக்க வேணும். ஆனால் இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு எந்த சாமியாரும் வரலைங்க. எல்லா சங்கராச்சாரியம் என்ன சொல்லிட்டாங்க? மோடி வராரா, நாங்கள் வர முடியாது அப்படின்ட்டாங்க. இதைத்தாங்க நான் சொன்னேன் 4 மாதத்துக்கு முன்னாடி. அனைவரும் சமம்னு சொன்னது நான் பார்த்தீங்கன்னா ஒன்றிய பிரதமருக்கு சேர்த்து பேசியிருக்கிறேன். இப்போ வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கலாம். மன்னிப்பு கேட்கணும், நாங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. கலைஞர் பேரை சொன்னது தான் சொல்லிட்டேன். நீதிமன்றத்தை மதிக்கிற நீதி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். என் மேலே தப்பு கிடையாது. நான் சொன்னது ஒன்று தான், பிறப்பால் அனைவரும் சமம். இங்கே ஜாதி மதம் எதுலேயும் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்த யார் எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஒன்று அப்படின்னு தான் நான் பேசினேன். அதே மாதிரி இங்கே ஒரு கோஷ்டி இருக்குது, அடிமைகள் கோஷ்டி. இப்போ அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைனா,
ஒரு நாள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, திரு ஓபிஎஸ் தான் விரைவில் கைதாவார் அப்படின்னு. அன்னைக்கு சாயங்காலமே அண்ணன் ஓபிஎஸ் சொல்கிறாரு, திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல கைதாவார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே ஒன்றா தான் கைதாக போகிறாங்க. ஒரே ஒரு கோரிக்கை தான், கைதாகி ஜெயிலுக்கு போகும்போது தவழ்ந்து போகாதீங்க, கால் வலி வரும். அதிமுகக்கார நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப பாவம். அவங்களுடைய தலைவர் மறைந்த தலைவர் கலைஞருடைய நெருங்கிய நண்பர், முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவுடைய ஃபவுண்டரே அவர் தான், நிறுவனர், மறைந்த முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு சென்ற மாதம் டிசம்பர் 25 அவருக்கு பிறந்த நாள் தானே, நினைவு நாள். நமக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரியல. இதுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, நினைவு நாள் கூட்டம். அவங்க மாவட்ட கழக நிர்வாகிகள் போஸ்டர் அடிக்கிறாங்க. போஸ்டரில் எம்ஜிஆர் ஃபோட்டோக்கு பதிலாக நடிகர் அரவிந்த் சாமி ஃபோட்டோ வச்சுட்டான். உண்மையாக நடந்ததுங்க. இது யாராவது சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆரா நடிகர் அரவிந்த் சாமியான்னு தெரியாத அளவுக்கு அதிமுகவுடைய நிலைமை இப்போ இருக்கு. இதை போய் நம்ம இதுக்கு மேலே என்னத்தை சொல்றது? இவங்களெல்லாம் எடுத்து நம்ம அரசியல் செய்ய வேண்டியதாக இருக்கு. எனவே நானும் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பலை. கிழக்கு மாவட்டத்துக்கு வந்தாலும் இதுதான் பிரச்சனை, பேசிக்கிட்டே இருக்கும். பாகமுகவர்கள், இந்த வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கு. எனவே மக்களோட மக்களாக பயணிங்க, அவங்களோட பழகுங்க, அவங்களோட பிரச்சனையை கேளுங்க. உங்களால் தீர்க்க முடிஞ்ச பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துருவீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும், அதை உங்களால் தீர்க்க முடியல. உங்களுடைய வட்டக்கழக செயலாளர், உங்களுடைய பகுதி கழக செயலாளர், இல்லை உங்களுடைய மாவட்ட செயலாளர், அமைச்சர் இருக்கார், அவர்கிட்ட கொடுங்க. வாக்காளர் பட்டியலில் சரி பாருங்க. நம்முடைய ஆட்சியினுடைய திட்டங்களை கொண்டு போய் சேருங்க. ஒவ்வொரு வீட்டுக்காக கொண்டு போய் சேருங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பயனாளி இருப்பான், ஒரு பெனிஃபிஷியரி இருப்பான். அவன்கிட்ட போய் அதை பற்றி சொல்லுங்கள். இந்த திட்டத்தினால பயன்பெற்றிருக்காங்கிறத அவனுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த நேரத்தில் நம்மளுடைய அமைச்சர் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, நான் செயல்பாடு பண்ணது பேசாமல் விட்டுருவீங்களாண்ணே? இவ்வளவு சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சு, மிகச்சிறந்த ஏற்பாடு. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், தலைவரே பாராட்டி இருக்கிறாங்க. சேகர் பாபுல செயல்பாபுன்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக, வெறும் செயல்பாபு இல்லை, சூப்பர் செயல்பாபுன்னு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு சொல்கிறேன், வெறும் சூப்பர் செயல்பாபு இல்லை, சூப்பர் டூப்பர் செயல்பாபு. எல்லாரும், அனைத்து மாவட்ட செயலாளரும் அவரை பார்த்து கற்றுக்கணும். நீங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து இவ்வளோ சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கிறார் அண்ணன் செயல்பாபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சென்ற முறை சட்டமன்ற தேர்தல் பொழுது பிரச்சாரத்துக்கு அவருடைய தொகுதிக்கு கூப்பிட்டு போயிருக்கும்போது நான் கேட்டேன், எத்தனை தொகுதி உங்களுக்கு அப்படின்னு. இன்னொன்று சிறப்பு என்ன தெரியுமா அவருக்கு? தமிழ்நாட்டிலேயே 2 மாவட்ட செயலாளருக்கு தான் 6 தொகுதி. மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 5 தொகுதி, 3 தொகுதி, எனக்கு தெரிஞ்சு 1 தொகுதி இருக்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க பாவம். ஆனால் அண்ணனுக்கு மட்டும்தான் 6 தொகுதி. தமிழ்நாட்டிலேயே 2 பேர், அதில் அண்ணன் ஒருத்தர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள். அந்த அளவிற்கு ஒரு களப்பணி, கழகப்பணி, மக்கள் பணி எந்நேரமும். அண்ணன் தயாநிதி மாறன் சொன்னாங்க பார்த்தீங்களா, 4 நாள் முன்னாடிக்கு வண்டியில் ஏறினாருங்க. ஒரு பேப்பர் கொடுத்து இது என்னன்னு பாருங்க அப்படின்னு பார்த்துட்டு உடனே செஞ்சு கொடுத்துட்றேன்னு அப்படின்னாரு. நான் உடனே கேட்டேன், கேளுங்க, என்ன தேதி கேட்பீங்களே, கேளுங்க அப்படின்னேன். நான் சொன்னேன், என் வண்டியில் இருந்து நான் உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறதும், நீங்கள் உடனே என்கிட்ட ஒரு தேதி வாங்குறதும், நான் புதுசாக தினமும் நடக்கிறதும், உடனே தேதி வாங்கி இந்த நிகழ்ச்சியை 7ஆம் தேதி நடத்தணும்னு சொன்னேன். நான் 5ஆம் தேதி நாளையோட முடியுது இந்த ஒருங்கிணைப்பு குழு. அதன் பிறகு பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போக போகிறேன் அப்படின்னேன். இல்லை 2 நாளில் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி 2 நாளில் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கேன்னா அண்ணன் சேகர் பாபு நான் மட்டும்தான்
அதை செஞ்சு முடிக்க முடியும். அதே மாதிரி போன முறை என்கிட்ட சொன்னார், கேட்டேன் என்னென்ன 5 தொகுதி ஜெயிச்சிருக்கீங்களா, 6க்கு 5 ஜெயிச்சிருக்காங்க, என்னென்ன சொல்கிறீங்க, 6க்கு 6 நான் ஜெயிச்சு காட்டுறேன்னாரு. அவர் சொன்னதை செஞ்சு காட்டிட்டார். அவருக்கு உறுதுணையாக இருந்தது பாகமு அவர்களாகிய நீங்கள், கழக நிர்வாகிகளாகிய நீங்கள் தான். எனவே 2021 அடிமைகளை துரத்தி வீட்டுக்கு அமிச்சோம். இப்போ இந்த தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ், எஜமானர்கள், அவங்களையும் துரத்தி அடிப்போம். நம்ம அத்தனை பேரும் நமக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள் நாடாளுமன்ற தேர்தல் பணி, அந்த வெற்றி என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.